மதுரையில் தற்கொலைக்கு முயன்ற இளைஞரின் உயிரை தங்கள் சாமர்த்தியமான நடவடிக்கையால் காப்பாற்றிய காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் நேரில் அழைத்து பாராட்டுகளை தெரிவித்தார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற பங்குனி தேரோட்டத்தின் போது நடக்க இருந்த அசம்பாவிதத்தை காவல்துறையினர் சாதுரியமாக தடுத்து நிறுத்திய காட்சியே இது. தேரோட்டத்தில் பங்கேற்பதற்காக மக்கள் ரயில்வே மேம்பாலம் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது இளைஞர் ஒருவர் தலைக்கவசம் அணிந்தபடி பாலத்தின் பக்கவாட்டு தடுப்பு மேல் ஏறி அமர்ந்திருந்தார். எந்த நேரத்திலும் அவர் கீழே விழுந்துவிடும் தொனியில் அமர்ந்திருந்ததை கண்ட மக்கள் தேரோட்டத்திற்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையிடம் உடனடியாக தகவல் தந்தனர். இதையடுத்து அங்கு விரைந்த காவல்துறையினர் அந்த இளைஞரிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தனர். அப்போதுதான் அந்த இளைஞர் தற்கொலை செய்து கொள்வதற்காகத்தான் பாலத்தின் மீது அமர்ந்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த இளைஞரிடம் சாமர்த்தியமாக பேசி கவனத்தை திசை திருப்பிய காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு தற்கொலை முயற்சியில் இருந்தவரை பத்திரமாக காப்பாற்றினர். பின்னர் அந்த இளைஞரிடம் விசாரணை செய்தபோது அவர் மதுரை நிலையூரைச் சேர்ந்த 27 வயது கமல் என்பது தெரிய வந்தது. தனது அண்ணன் உயிரிழந்த நிலையில் தந்தை உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய கமல் வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழல் உள்ளிட்ட காரணங்களால் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக தெரிவித்துள்ளார். இதனால் பாலத்தின் கீழே ரயில் செல்லும் போது அதன் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ள திட்டமிட்டு பாலத்தின் மீது ஏறி அமர்ந்திருந்ததாக விசாரணையின் போது கமல் கூறியுள்ளார். இதையடுத்து தற்கொலை எதற்கும் தீர்வல்ல என்று கமலுக்கு அறிவுரை கூறி காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு காவல்துறைக்கு பாராட்டு குவிந்தது. இந்த நிலையில் இளைஞரின் உயிரை காப்பாற்றிய திருப்பரங்குன்றம் போக்குவரத்து பிரிவு சிறப்பு ஆய்வாளர் ரமேஷ், மாட்டுத்தாவணி காவல் நிலைய முதல்நிலை காவலர் ஐயனார் செல்வம், ஊர்காவல் படையைச் சேர்ந்த லட்சுமணன் ஆகியோரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் நேரில் அழைத்து பாராட்டினார். காவல்துறையினரின் இந்த வீரதீர செயலை பாராட்டும் விதமாக நற்சான்றிதழ் மற்றும் பண வெகுமதியை வழங்கியும் அவர் கௌரவித்தார்.